wonderful boys. La 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 la. La 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 la. La 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 la. டிவிட்டிங்களா? மணி 10 ஆச்சு இல்ல? படுக்க கூடாது? டேய் பாபு, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கு. முதல்ல வார்டன் போட்டும். இத பத்தியா? டேய் வாங்கடா போலாம். இருடா, அவர் ரூமுக்கு போட்டோம். நெருப்பு ஃபயர் டிங் 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 டிங். என்னது? நெருப்பு ஈரமா இருக்கு. வந்த முத நாளே கால சாணி காலாக்கிட்டானுல சில்மிஷ பசங்க. பொழுது விடியட்டும், பேசிக்கிறேன். இந்த பொண்ணு முகானா இந்த ஆஸ்திரேலியா சரிதான். போ, தினமும் கத்திரிக்காய் பொரியலும் வெண்டைக்காய் சாம்பாரும். டெய்லி ஒரு முட்டைக்கு மேல தர மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாத, உனக்கு முட்டை தானே வேணும், நான் போடுறேன். என்னடா சொல்ற? சீக்கிரம்டா. சீக்கிரம் சீக்கிரம். டேய் குக்கு வரண்டா. டேய் சீக்கிரம் ஓடுங்கடா. என்ன கருப்பையா, டிஃபன் ரெடியா? பசங்க எல்லாம் வர நேரமாச்சு இல்ல? அந்த வயிற்றுல ஏன் சார் கேக்குறீங்க? பாருங்க சார் முட்டைய. இதுதான் முட்டையா? ஆமா சார். மூதேவி, நான் கோழியே பார்த்திருக்கேன். அதுக்கு இல்ல சார், முட்டைய உடைச்சா உள்ள ஒண்ணுமே இல்ல. எப்படி? கோழி கர்ப்பமாகி முட்டை போட்டுச்சா இல்ல கேஸ் ட்ரபிள்ல முட்டை போட்டுச்சா? ஒண்ணுமே இல்ல. கோழி ஒழுங்கா தாங்க முட்டை போட்டுச்சு, பசங்க தான் ஒழுங்கு இல்ல. எல்லாத்துலயும் ஓட்ட போட்டு குடிச்சிட்டு ஓடி போட்டானுங்க. எல்லாத்துலயும் ஓட்ட போட்டானுங்களா? அந்த அளவுக்கு தேறி இருக்கிறானுங்க. நேத்து நான் மாட்டினேன், இன்னைக்கு நீ மாட்டி. என்னங்க மாப்பிள்ள? டீ நல்லா இருந்தா மாப்பிள்ள? நாக்கு எப்படி மாப்பிள்ள இருக்கு? நீங்க எதுக்குடா என்ன ஃபாலோ பண்றீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தேன். நாங்க எங்க கிளாஸ்ல படிக்கிற ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தோம். அனாவசியமா என்ன வம்புக்கு இழுக்கிற? மத்த எல்லா விஷயத்துலயும் அவங்க கூட இருக்க, ஆனா அந்த உமா விஷயத்துல மட்டும் சைடு வாங்குற பாத்தியா? ஏண்டா நாங்களும் உமா கிட்ட பேசினா என்னடா ஆயிட போகுது? உங்களுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் தான், போய் பேசி பாருங்கடா. வேண்டாம், சேலஞ்ச் பண்ணாத. நான் வட்டத்துல இறங்கினேன், உமா ஒன்னு ஓரம் கட்டிட்டு வா. ஜாகிரதை. போட்டா அமுல் பேபி, உனக்கு ஏன்டா அடல்ஸ் பேச்சு? உமாவுக்கு உங்களை கண்டாலே பிடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தனியா அவங்க வீட்டுக்கு போக கூடாது. நான் வீட்டுக்கு போனேன்னா நீங்க ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணீங்க? வண்டி திடீர்னு பிரேக் டவுன்னா தள்ளிட்டு வருவானா? அரேஞ்சனா. சரி சரி விடு, நம்ம கிடைக்கிறதோ 1 மணி நேரம் சாயந்தரம், அது ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணதை விட்டுட்டு இது வேறையா? டேய் சும்மா இருங்கடா, கையில பைசா இல்லாம இந்த ஜாலி வண்டி கிடக்குது. பைசா வேணா என்ன கேக்குறதானே? எங்க காட்டுக்கண்ணா? வேணா டேய், வேணா. டேய் பைசாவை சொல்றான்டா. பைசாவா? நீயே வெச்சுக்கோ உன் பரம்பரையோட மொத்த வேல்யூ. உனக்கு ஏதாவது பைசா வேணா நான் வார்டனை கலண்டா, அவர் தான் டெய்லி சில்லற வர்றாரு. டேய் இன்னொரு வாட்டி நீ ஐடியா கொடுத்த உன் நாக்கு இழுத்து ஆணி அடிச்சிடறேன், ஜாக்கிரதை. டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, நீ பெரிய புத்திசாலியா இருந்தா இந்த இடத்துல ஒரு 10 ரூபாய் சம்பாதியம் பார்க்கலாம். ஓஎஸ், எவனா ஒரு பேக் வரட்டும், நான் சம்பாதிக்கிறேன்னா இல்லையா பாரு.
கையில பெட்டியோட ஒரு பேக் வருதுடா போய் பிடி. சார் ஊருக்கு புதுசா? ஆமா. ஐயோ, ஒரு சின்ன உதவி. 10 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? இரு பாக்குறேன். இருக்கு. தேங்க்ஸ். ஏய் ஏய் எப்படி? ஏய் 10 ரூபாய் எங்க? கொடுத்து தானே சில்லறை வாங்கின. கொடுக்கல. பாக்கிறதுக்கு பெரிய மனுஷனா இருக்குங்க, சின்ன பையனை போய் ஏமாத்தலாமா சார்? சே தப்பு சார். சார் 10 ரூபாய் முழுசா முழுங்கிட்டீங்களா சார்? யாரா இன்னைக்கு புதுசா வாதியார் வருது? யார் வந்தானடா? நீ தூங்கு, ஒன்னு யார் கேட்க போறான்? அப்படியே வந்தாலும் அசோகர் மரம் நட்டார், அக்பர் ரோடு போட்டார் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க. புதுசா வந்தார் மாட்டேன்னா அக்பர் சினிமா எடுத்து சொல்ல போறாரு. அதுக்கு இல்லடா, புதுவாதார் எப்படி இருப்பாரோன்னு ஒரு கியூரியாசிட்டி. சிவே, Sit down, boys. Sit down. இவர்தான் மிஸ்டர் பிரேம். ஹலோ. உங்க புது வாத்தியார். மிஸ்டர் பிரேம், now you can take the class. எஸ் சார். Okay? குட் மார்னிங். குட் மார்னிங். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். யார்கிட்டயாவது 10 rupees சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் கொடுத்ததுக்கு 10 ரூபாய் நோட்டு வாங்கிட்டல்ல? வாங்கிட்டேன் சார். சிட் டவுன். இன்னைக்கு என் பிளான்லாம் அப்செட் ஆயிடுச்சுடா. யாருக்கும் தெரியாம ஹாஸ்டல் விட்டு தப்பிச்சு போய் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் நினைச்சேன். அதுக்குள்ள இந்த 1 ரூபாய் திருப்பி பிடிங்கிடுச்சு. ஆமா, இன்னைக்கு வந்த மாஸ்டர் ஒரு மாமன் பாரு, கொடுத்த ரூபாய் திருப்பி வாங்காம இருக்கிறதுக்கு. அது இல்லடா, ஏதோ சின்ன பையன் ஆசைப்பட்டு 10 ரூபாய் வாங்கிட்டானே, அதை பெரிய மனசு பண்ணி விட்டுடுவோம். அப்படியே ஒரு நல்ல மனசு வேணா? இவன்லாம் ஒரு வாத்தியாரான், நமக்கு சொல்லித்தர வேண்டாம். நம்ம கிட்ட இருந்து எதுவும் கத்துக்காம இருந்தா சரி. Will anybody come forward to fill up the blanks? Good. கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன வந்து ரூம்ல பார். எல்லாம் உங்களால தான் நான் சிரிச்சேன். கணேஷோட ஷூலேஸை கட்டி விட்டுட்டு நீங்க தான் என்ன மாட்டி விட்டுட்டீங்க. ஐயோ, நான் ஒண்ணும் செய்யல, எல்லாம் இந்த மடையன் தான். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, மாஸ்டர் ரொம்ப நல்லவர், அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார். அப்படி ஏதாவது சீரியஸ் ஆயிட்டா எல்லாம் இந்த மடையன் தான் மாஸ்டர் கிட்ட சொல்லிடு. அப்படியே பிரபுதான் ஐடியா கொடுத்தா சொல்லிடு. அடப்பாவி, நான் எங்கடா உனக்கு ஐடியா கொடுத்தேன்? நீ மாட்டிக்கேண்டா. அப்படி அடி வாங்கினா 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். அதானே ஃப்ரெண்ட்ஷிப். நீ போயிட்டு வாமா. राजू को बहुत अच्छा स्कूल में भर्ती करा दिया. एक दिन लिखो, एक दिन राजू कुमार. என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? எழுதி எழுதி கை வலிக்குதா? இல்ல சார், தலை வலிக்குது சார். ஆச்சரியமா இருக்குதே. டிக்டேஷன்னா கை தான் வலிக்கும், தலை ஏன் வலிக்குது?
பின்னாடி இருந்து பாபு முடிய பிடிச்சு இழுத்துட்டான் சார். ஜடையா மடையா எழுந்துரு. பாப்பா தலைமையில ஏன்டா கைய வச்ச? பாப்பாவுக்கு சொந்த முடிய சௌரியமே டெஸ்ட் பண்ணேன் சார். ஆமாண்டா, இன்னைக்கு ஜடை இழுத்த, நாளைக்கு ஜாக்கெட் இழுப்ப, அப்புறம் தருதல எழுந்து பெஞ்சு வரலடா. எவ்வளவு நேரம் சார் நிக்கணும்? உன் வெயிட்டால பெஞ்ச் ரெண்டா உடையற வரைக்கும் நிக்கணும். முண்டம் இத பாருமா, கிளாஸ் ரூம்ல கண்ணீர் வடிக்க கூடாது. ஆமா, இனிமே இது மாதிரி பசங்க உன் முடிய பிடிச்சு இழுக்காம இருக்கணும்னா ஒண்ணு கிராப் வெட்டிக்க, இல்ல திருப்பதிக்கு வேண்டிக்க. एक दिन राजू ने अपने माता की बुला. பாபு, பாடியை மட்டும் வளர்த்தா பத்தாது, இதையும் வளர்த்துக்கணும். முடியவா இருக்கேன். 3 மார்க் வாங்கி இருக்கிற மூதேவி. பரவாயில்லையே, உங்க டீச்சிங்ல 3 மார்க் வாங்கிட்டேனே. Go to your seat. பிரபு, get up. உட்டோ. இன்னும் தான் சார் இருக்கான். You sit down. நீ உட்கார்றா. You get up. You sit down. எழுந்திரு. ஹோம்வொர்க் பண்ணியா? செய்யல. क्यों नहीं किया? ஏன் பண்ணணும்? ஏன் பண்ணணுமா? பரீட்சையில பாஸ் பண்ணவனா? வேணா. டேய், நீ இந்தி படிக்கலைன்னா உனக்கு இந்தியாவுல ஃபியூச்சரே கிடையாதுடா. நீங்களும் தான் ஹிந்தி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பெரிய ஃபியூச்சர் இருக்கு? Don't argue with me. டேய் பிரபு, உன் வயசுல ஜவஹர்லால் நேரு ஷேக்ஸ்பியரை தலைகீழ படிச்சாராம். அது தெரியுமா உனக்கு? உங்க வயசுல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார், அது தெரியுமா உங்களுக்கு? சுப்ரோ, you come and see me at 2 o'clock. AM or PM? AM. PM. It's all right. Now you sit down. Bite down. முள்ளு. யார் வச்சது? எவன் வச்சது? மரியாதையா உண்மையை சொல்ல போறீங்களா? இல்ல என்டையர் கிளாஸையும் வெளியே அனுப்பிச்சிட்டு தனியா டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். யார் வச்சது?